ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சூரிய ரவிச்சந்திரன் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்ன்ற டாப்பிக்கை தாண்டி இது ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான டாபிக். தமிழ்நாட்டில் லேபர் ஷார்ட்டேஜ் எப்படி இருக்குது, அது எதனால் இருக்குது, எத்தனை காலமாக இருக்குது, அண்ட் குறிப்பாக எந்தெந்த இண்டஸ்ட்ரியிலலாம் இந்த லேபர் ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இல்லை உங்கள் சார்ந்தவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபேக்ட்ரிஸில் 2022லேருந்து 2025 வரைக்கும் எடுத்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியில் இப்போதைய நிலவரத்தில் 80 பேர் தான் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 35% வேலை செய்யக்கூடிய ஆட்கள் கம்மியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இதுவே 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 150 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கம்பெனியில் 150க்கும் மேலே ஆட்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சராசரியாக 35% வரைக்கும் அந்த வேலை செய்யக்கூடிய ஆட்கள் குறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா லேக் ஆஃப் நாலேஜ் அண்ட் அதிக வருமானம் எதிர்பார்ப்பு அண்ட் வேலைகள் அதிகமாக கொடுக்கறதுனால இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் ஆள் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே கார்மெண்ட்ஸ்னு எடுத்தீங்கன்னா கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டோட ஹப்பா இருக்கிறது நம்ம திருப்பூர் தான். திருப்பூர்ல கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில மட்டும் வேலை பார்க்குறாங்க. ஆனா அதுல குறிப்பா பாதிக்கு பாதி வடக்குலேருந்து வந்த நண்பர்கள் தான் வேலை பார்க்கறதா சொல்றாங்க. அதுல பாதி பேர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் எனக்கு இந்த வேலையை என்னால் பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா எனக்கு சம்பளம் கம்மியாக கிடைக்குது, வேலையோட டைமிங் அதிகமாக இருக்கு, வேலையோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, எனக்கு தேவையான டைம்ல லீவ் எடுத்துக்க முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனைனால அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மக்களும் வேற வேற வேலைகளுக்கு போறதாகவும் சொல்றாங்க. நாட் ஒன்லி இன் திருப்பூர், நிறைய அந்த கொங்குபேட்டில் எடுத்துக்கிட்டீங்கனாலே முக்காவாசி இடத்துல வடக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. லைக் ஒரு பொட்டி கடையா இருக்கட்டும், ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், நிறைய இடத்துல வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை நம்ம செய்ய தவறுதுனாலையும் நம்ம செய்ய தயங்குனதுனாலையும் மற்ற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வேலை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனை நம்ம தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு பிளம்பிங் இஷ்யூ இருக்கு, ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இஷ்யூக்கு நீங்க ஒரு பிளம்பரை கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இஷ்யூன்னு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. ஒரு கார்பெண்டரை கூப்பிடுங்க, வரமாட்டாங்க. உங்க வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போய் விடுங்க, குறைஞ்சது ஒரு 3லேருந்து 5 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு தான் அந்த வண்டி உங்ககிட்ட கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்க்கறதுக்கான ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடியெல்லாம் நம்ம தெருவில் ஒரு பிளம்பரோ ஒரு எலக்ட்ரிஷியனோ இருப்பாரு. கூப்பிட்டோம்னா ஒரு மிஞ்சி போன ஒரு 3 மணி நேரத்தில் இல்லைன்னா 4 மணி நேரத்தில் நம்ம வீட்டுக்கு என்ன வேலையோ அதை பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் இன்னைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா குறைஞ்சது 3 நாள் டைம் எடுத்துக்கிறாங்க. எங்க வீட்லேயே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிளம்பிங் இஷ்யூ வந்துச்சு. இன்ன வரைக்கும் அந்த பிளம்பிங் இஷ்யூ கிளியர் ஆகல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க இருக்குல்ல. ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் பிளம்பர் கூப்பிட்டோம்னா வந்துருவாங்க, இன்னைக்கு வரமாட்டாங்க. கேட்டால் அவ்வளோ வேலைகள் இருக்கு. ஒரே ஒரு பிளம்பர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இடத்துலையுமே அவர் தான் பார்க்கறதுனால அவருக்கு வரதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த இஷ்யூ கிரியேட் ஆனதுக்கு காரணம் என்னன்னா லேக் ஆஃப் நாலேஜ். எல்லாரும் அதை கத்துக்காம இருக்கிறதுனாலையும் கத்துக்க தயங்குறதுனாலையும் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு. அண்ட் இந்த லேக் ஆஃப் நாலேஜ் இருக்கிற வரைக்கும் நம்மளால நம்மளோட அடிப்படை தேவைக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள், லைக் இந்த ஃபேன்ல ஏதாவது ப்ராப்ளம், லைட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளால பண்ண முடியாது. ஈவன் நம்ம இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸால கூட அவங்க ரெப்யூட்டட் ஃபீல்டில் அவங்களால அந்த நாலேஜ் இல்லாதனால அவங்களால அந்த வேலைகளை பண்ண முடியல. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னால எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயங்களை கேள்வி கேட்டோம்னா அதுல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது என்னன்னு கூட அவரால் ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதே தான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்லாம் இருக்கட்டும், சிவில் இன்ஜினியர் இருக்கட்டும். சிவில் இன்ஜினியர்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல மேஸ்திரி, சென்ட்ரிங் வேலை பார்க்கறதுக்கு, சித்தல் வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி உங்க வீட்டு பக்கத்துல யாராவது ஒருத்தவங்க வீடு கட்டிட்டு இருந்திருப்பாங்க, நல்லா பிரம்மாண்டமா கட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அப்படியே நின்றுருக்கும். ஏன் என்ன அவங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டு பாத்தீங்கன்னா மேஸ்திரி கூப்பிட்டு வர மாட்டாரு, சம்பளம் அதிகமா கேட்கறாங்க, சித்தால் வேலை கூப்பிட்டு ஆள் வர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காரணத்தினால தான் அந்த வீட்டு வேலை நின்றுட்டு இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இது கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் இல்ல, விவசாயத்திலையும் இருக்கு. விவசாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு விவசாய நிலம் இருக்கிறவங்க கிட்ட விவசாயம் பண்றதுக்கான டைம் இருக்க மாட்டுது, அந்த நாலேஜ் இருக்க மாட்டுது. அவங்க ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாம ஆள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருக்காங்க. இந்த நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கிட்ட விவசாய நிலம் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனால தான் விவசாய நிலங்கள்லாம் தரிசாவே இன்னமும் கிடந்துட்டு இருக்கிறத நம்ம கண்ணால பார்க்க முடியுது. ஸோ தண்ணி பற்றாக்குறை அது இது நிறைய இருந்தாலும், இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் அதை பத்திலாம் பேசவே முடியல. பட் பர்டிகுலரா விவசாயம் பண்ணக்கூடிய மக்களோட டிமாண்ட் அதிகமா இருக்கு அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். ஸோ விவசாய நிலங்கள் தரிசாவே கிடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தண்ணி இருந்தும் அவங்களால விவசாயம் பண்ண முடியாத சிச்சுவேஷனால அந்த நிலம் அப்படியே இருக்கு. அரசோட கணிப்புல பாத்தீங்கன்னா 2025 எண்டுக்குள்ள தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 48% திறமையான தொழிலாளர்களோட குறைவு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு எலக்ட்ரிஷியன், நான் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல், இந்த CNC மிஷின் ஆபரேட்டர்ஸ், இதெல்லாம் இவங்களோட தேவைகள்லாம் அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. தேவைகள் அதிகமா இருக்கும், செய்யக்கூடிய ஆட்களோட தேவைகள் அதிகமா இருக்கும், ஆள்களும் அதிகமா இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவையான ஸ்கில் இல்லாதனால அவங்களால இந்த வேலைகளை பார்க்க முடியல. ஸோ அதான் உண்மை. இதுவே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட வேலைகளை அவங்களே பார்த்துப்பாங்க. லைக் இப்போ ஒரு பிளம்பிங் இஷ்யூவாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் இஷ்யூவாக இருக்கட்டும், நான் சொன்ன இந்த ஹவுஸ் ஹோல்டு திங்ஸில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. அவங்களால பண்ண முடியாத ஒரு சில விஷயத்தை மட்டும், ஒரு மேஜர் இஷ்யூவை மட்டும் தான் வெளியில் கொண்டு போயிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை பார்ப்பாங்க. அன்வான்ட் பர்சன்ஸை உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய சேலரின்றது அதிகமாக
அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட $100 வரைக்கும் செலவு பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குது. நம்ம ஊரில் வந்து $500 $600 கொடுக்குறோன்னா அங்கே $100 வரைக்கும் கொடுக்கணும். அதனால அவங்க வந்துட்டு அந்த வேலைகளை அவங்களே முடிஞ்ச அளவுக்கு பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளும் நம்ம விஷயத்தில் மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நம்மளோட வேலைகளை நம்மளே பண்ண தயாராகணும், கற்றுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கிட்டா தான் தேவையில்லாமல் மற்ற மாநிலங்களில் இருந்து நம்ம ஊருக்கு வந்து வேலை பார்க்குறவங்களோட எண்ணிக்கை கம்மியாகும். ஏன்னா நம்ம வேலைகளை நம்ம பார்க்க தயங்குறதுனாலையும் நம்ம வேலைகளை நம்ம கற்றுக்காததுனாலையும் நம்ம செய்ய தவறுறதுனால தான் அந்த வேலை கண்டிப்பாக நடந்து தான் ஆகணும், பார்த்து தான் ஆகணும். அதனால் அந்த வேலையை பார்க்கறதுக்காக வெளி மாநிலங்கள்லேருந்து வடக்கு நண்பர் வந்து அந்த வேலையை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனை நம்ம தான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இந்த சுச்சுவேஷன் மாறணும்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃபீல்டுலையுமே அட்லீஸ்ட் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள்ல நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா நான் கருதுறேன். ஸோ எந்த அளவுக்கு உங்களோட நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நம்மளோட சொசைட்டியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், உங்களை சார்ந்தவங்களும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அண்ட் முக்கியமாக 6 to 5 ஜாபுக்குள்ளே நம்ம போக ஆரம்பித்தோம் பார்த்தீங்களா, அன்றைக்கே நம்மளோட ஸ்கில்ஸ் எல்லாம் மெல்ல மெல்ல கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். என்றைக்கு நம்ம அந்த ஐடி செக்டார்ஸ்குள்ளே போகணும், நம்மளோட மைண்டை நம்ம அதிலே செலுத்தணுமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு இந்த பிரச்சனை எல்லாமே. ஸோ அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணும்னு ஆரம்பிச்சு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கற்றுக்காமலே விட்டுட்டோம். ஸோ இதுலேயுமே வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க, வேலைகள் அதிகமாக இருக்குது, இந்த ஃபீல்டுலையும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நானுமே ஒரு சில எலக்ட்ரிக்கல் கம்பெனிஸில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போது வேறு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இந்த யூடியூப் வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்களும் மற்ற விஷயங்களை கற்றுக்கிட்டு அதில் உங்களோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு கண்டிப்பாக மேலே வளரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஓகேப்பா, நீ சொல்கிறதெல்லாம் புரியுது, எனக்கு வந்துட்டு இந்த நாலேஜ் எங்கே போய் கெயின் பண்ணிக்கிறது, எனக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கலன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் நான் முதல்வன்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் இங்கே நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அங்கே வந்துட்டு இந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி கோர்சஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா உங்களோட ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு அந்த சைடில் ரெஸ்பெக்டட் ஃபீல்டில் வந்துட்டு நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதை ஜாபு மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால கண்டிப்பாக எனிவே ஏதாவது ஒரு விதத்தில் உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ கண்டிப்பாக ஸ்கில்லை வந்து வளர்த்துக்கோங்க அப்படின்றது தான் நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ வில் see you in the next video. Thank you so much.